கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த பிரபல A+ ரவுடி சிலம்பு என்ற சிலம்பரசனை சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் வைத்து ஓட்டேரி போலீசார் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தாம்பரம் அடுத்த வண்டலூர் ஓட்டேரி காவல் நிலையத்தில் 7 கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய A+ ரவுடி சிலம்பரசன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்துள்ளார். இதையடுத்து நீதிமன்ற பிடியாணை உத்தரவின் பேரில் பள்ளிக்கரணையில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள பாலாற்றில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாலாற்றில் சுமார் 15 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி மணலை பிளாஸ்டிக் பைகளில் நிரப்பி கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மணல் திருட்டு காரணமாக அப்பகுதியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கிரானைட் கற்கள் ஏற்றிச் சென்ற லாரியின் பின்னால் அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். திண்டிவனத்தில் இருந்து ஒசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அட்டக்குறுக்கி என்ற இடத்தில் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் பல லட்சக்கணக்கான பூச்சிகள் திடீரென படையெடுத்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வீடுகள், சுவர்கள், மரங்கள் மற்றும் தெருவிளக்குகளை சூழ்ந்து பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பூச்சிகளின் படையெடுப்பை கட்டுப்படுத்த மருந்து தெளித்தல் உள்ளிட்ட தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை வீடியோ பதிவு செய்து மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மோகன் என்பவர் அளித்த புகாரில் சீர்காழியில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தி வரும் பாலமுருகன் என்பவர் தன்னிடம் பயிற்சி பெற வரும் குடும்ப பெண்கள், இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை வீடியோ பதிவு செய்து கொண்டு பெண்களை மிரட்டி முக்கிய பிரமுகர்களுக்கு சப்ளை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இது குறித்து விசாரித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். குற்றம் சாட்டி எனக்கு தெரிஞ்ச வேண்டிய பொண்ணு ஒன்று அபி டிரைவிங் ஸ்கூலுங்கிற இடத்துல ஒரு நிறுவனத்தில் டிரைவிங் கற்றுக்க போச்சு. அங்கே அந்த டிரைவிங் சொல்லி கொடுக்குற பாலமுருகனுங்கிற பையன் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காப்புல. அது வெளில சொல்ல முடியாமல் ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போதைக்கு தான் வெளில வந்துச்சு. அதை நான் இப்போது கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டாந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அதை காப்பாற்றணும். இது போல பல பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடந்துட்டு இருக்கு. இவங்க அந்த பெண்களை வசப்படுத்தி வெளியிலலாம் ஆட்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். இதெல்லாம் நடக்காம இருக்கணுங்கிறத நான் இப்போ இந்த கலெக்டரை பார்த்து ஒன்று கொடுத்துருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே டாஸ்மாகில் சரக்கு வாங்கிய முதியவர் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். திருவெண்காடு கீழ வீதியை சேர்ந்த 60 வயதான பாலு என்பவர் வழக்கம் போல் பணி முடிந்து மங்கை மடத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் சரக்கு வாங்க சென்றுள்ளார். கூட்ட நெரிசலில் சரக்கு வாங்கிக் கொண்டு திரும்பிய போது திடீரென மயங்கி கீழே விழுந்த அவர் உயிரிழந்தார். இதையடுத்து மங்கை மடம் பகுதியில் உள்ள டாஸ்மாகை மூட வேண்டும், இறந்த பாலு குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கரூர் மாநகராட்சிக்கு உள்பட்ட 48 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் மாநகராட்சிக்கு சொந்தமான அரசு காலனி அருகே உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென குப்பை கிடங்கில் தீப்பற்றி மளமளவென எரிந்த நிலையில் குப்பை மேட்டில் பரவி கரும்புகை வெளியேறியுள்ளது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
வேலூர் மாவட்டம் பாலாறு பகுதியில் சாலையோரம் மேய்ந்து கொண்டிருந்த 13 மாடுகளை திருடிய நபரை பொதுமக்களே கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காகித பட்டறை பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளின் மாடுகள் பாலாற்றின் கரையோரங்களில் தினமும் மேய்ச்சலுக்காக விடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாடுகள் தொடர்ந்து மாயமானதை அடுத்து விவசாயிகள் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். இதற்கிடையே மேய்ச்சலுக்கு விடப்பட்ட மாடுகளை திருடி விற்பனைக்காக சரக்கு வேனில் ஏற்ற முற்பட்ட நபரை காகிதப்பட்டறை பகுதி மக்கள் கண்காணித்து வேலூர் பைபாஸ் சாலையில் வைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஈரோட்டில் சிறுமியிடம் ஆபாச வீடியோ காண்பித்து பாலியல் தொந்தரவு செய்த விவகாரத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட லாரி கிளீனர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சென்னிமலை சாலை மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த லாரி கிளீனர் மாதேஸ்வரன் 14 வயது சிறுமிக்கு ஆபாச வீடியோ காண்பித்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து போக்சோ வழக்கில் கைதான மாதேஸ்வரனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட எஸ்பி கிரண் ஸ்ருதி மாவட்ட ஆட்சியர் கந்தசாமிக்கு பரிந்துரைத்ததின் பேரில் அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டம் அருவங்காடு ரயில் நிலையத்திற்குள் நுழைந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. அருவங்காடு பகுதியில் கடந்த சில நாட்களாக கரடி நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக ரயில் நிலையத்திற்குள் அடிக்கடி கரடி உலா வருவதால் ஊழியர்கள் மற்றும் பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் ரயில் நிலையத்திற்குள் வந்த கரடி கேட்டின் அருகே எழுந்து மக்களை அச்சுறுத்திவிட்டு ஓடியது. இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அண்ணனை கொலை செய்ய முயன்ற தம்பியை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் அடுத்த காந்திநகரில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ராபின்சன் மற்றும் அவரது தம்பி ஜான்சன் ஆகியோர் வசித்து வருகின்றனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய நிலையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ராபின்சனை அவரது தம்பி ஜான்சன் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ராபின்சனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த குடியாத்தம் நகர போலீசார் ஜான்சனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி ஒருவர் படுகாயமடைந்தார். பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மணிராஜ் மற்றும் சதீஷ் ஆகியோர் மது அருந்திக் கொண்டிருந்தபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மணிராஜ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டியதில் சதீஷிற்கு இடுப்பு மற்றும் காது பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவலறிந்து வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் மணிராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரிசி மூட்டைகள் ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் லாரியின் முன்பகுதி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்ததுடன் லாரியில் இருந்த சுமார் 2 டன் அரிசியும் தீயில் கருகி நாசமானது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒரு வாரத்தில் 5 இடங்களில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவங்கள் நடந்தேறிய நிலையில் இது தொடர்பாக குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், அருண்குமார், டில்லிபாபு ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 134 கிராம் வெள்ளி, 10 கிராம் தங்கநகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை மீட்டனர். அதேபோல் ஆம்பூர் அடுத்த உமராபாத் பகுதியில் கடந்த 3ஆம் தேதி உஸ்மான் தபஸ் என்பவரிடம் வீட்டின் கொள்ளையில் ஈடுபட்ட சமியுல்லா என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை வளர்ப்பு நாயை கவ்விக்கொண்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது நாயின் உரிமையாளர் அச்சமின்றி சிறுத்தையை பின்தொடர்ந்து ஓடிய காட்சி அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை நுழையும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அச்சமடைந்த பொதுமக்கள் வனத்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சாலையில் குறுக்கே வந்த நாயால் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் உள்பட இருவர் விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் பெண் மற்றும் ஆண் நபர் இருசக்கர வாகனத்தில் வரும்போது வழுத்தூர் என்னும் இடத்தில் நாய் ஒன்று சாலையின் குறுக்கே ஓடியுள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக நாய் மீது வாகனம் மோதியதில் கீழே விழுந்த நிலையில் வாகனத்தில் வந்தவர்கள் சாலையில் விழுந்து காயமடைந்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள ஸ்ரீ ரகுநாதபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட மாநில அளவிலான இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இளவட்டக்கல்லை தூக்கி அசத்தினர். இந்த போட்டியில் திருப்பூர், விருதுநகர், மதுரை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 60க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு 45 கிலோ, 55 கிலோ, 104 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை தூக்கி எறிந்தனர். அப்போது பெண்களும் பலம் படைத்தவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் வடலி விளையை சேர்ந்த ராஜகுமாரி 55 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை 7 முறை தூக்கி முதல் பரிசை தட்டிச் சென்றார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புகழ்பெற்ற உத்திரிய மாதா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடற்கரை சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேரின் மீது திரளான கிறிஸ்தவர்கள் மலர்களை தூவி வழிபட்டனர். திருவாரூர் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட முதலி சாத்தங்குடி கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் குடிநீர் கடந்த சில மாதங்களாக சரிவர வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மாங்குடி கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.